அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்ன காலங்காத்தாலே மூட்டை முடிச்சோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம காஷ்மீர் வீட்டில் வந்து வீடு கட்டிட்டு இருந்தோம்ல, வீடு கட்டி செவர் எழுப்பி எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சுங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து கான்கிரீட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் நினைச்சது கான்கிரீட் வந்து வேணாம், மேலே வந்து சீட் போட்டுட்டு கொஞ்சம் வருஷம் வரைக்கும் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனா மாஸ்டர் வந்து சொல்லிட்டாங்க, ஒரு வாட்டி வந்து வீடு போடலையே கான்கிரீட் போட்டுட்டு நம்ம முடிக்கிறதா வந்து நல்லது அப்படின்னு. சீட்டுக்கு போய் எங்க கடையில கேட்டோம் அப்படின்னா பெரிய வந்து ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, எப்படியும் ஒரு 1 lakh கிட்ட. அந்த காசை வந்து நம்ம பாதி அமௌண்ட் போட்டா கூட கான்கிரீட் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கான்கிரீட்டுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் என்ன இந்த மூட்டை முடிச்சேன் அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம இருக்க காஷ்மீர் வீட்டிலங்க நாங்கள் இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது ஒரு ரூம், அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு கிச்சன், அப்புறம் வாஷ்ரூம். இந்த மாதிரி தான் நம்ம இத்தனை வருஷம், அதாவது 2-3 வருஷமா வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் இந்த இப்போ இருந்தோம்ல ஒரு ரூம்பு, ஒரு கிச்சன், ஒரு வாஷ்ரூம் அப்படின்னு அதுக்கு பக்கத்துலேயே வந்து மாஸ்டர் அவங்களாவே வந்து ஷீட் வச்சு ஒரு லாபி மாதிரி ஹால் மாதிரி வந்து எழுப்பியிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் வேட்ராப் வச்சு துணிமணி எல்லாமே வச்சிருப்பேன். நான் நிறைய வீடியோக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளேயே வந்து வாஷ் மிஷின் எல்லாம் வச்சிருந்தோம். இப்போ வந்து கான்கிரீட் ஒர்க் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்க வேட்ராப் எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஷெட் ஹோம், பக்கத்துலேயே வந்து ஷெட் ஹோம் அப்படின்னா காய்கறிகள்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு மர வீடு வந்து வச்சுருப்போம். அந்த வீட்டுக்கு வந்து மாற்றியாச்சுங்க. மாஸ்டர் வந்து அவங்க ஸ்கூலுக்கும் வந்து போகணும், வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வேலையும் இருக்கும் பாருங்களேன், பாவம் அதையும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே 5 மணிக்கே எழுந்திரிச்சு வேட்ராப் எல்லாத்தையும் 2 பேருமா சேர்ந்து அங்கே மாற்றி வச்சுட்டு துணிமணி எல்லாத்தையும் மூட்டை முடிச்சா கட்டி இங்கே வச்சுருக்கோம். ஏன் இந்த துணிமணியை வந்து இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா, இடம் இல்லைங்க அங்கே அந்த இடத்துல அந்த மரவீடை வந்து நேற்று காலையிலேயே வந்து ஃபுல்லாக, ஏன்னா நேற்று வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால நேற்றே வந்து நல்லா சுத்தபத்தமாக கழுகி என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத மட்டும் நீட்டாக வந்து அடுக்கி வச்சாச்சு. அப்போ வேட்ராப்பே வந்து கொண்டு போய் காலையிலேயே வந்து வச்சிட்டோமா, அந்த வேட்ராப்பை கொண்டு போய் மாற்றி வச்சாச்சு. இப்போ அவங்க அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும் பாருங்க, அவங்க டைமிங் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, கரெக்டாக வந்து போயிட்டாங்க. ஸோ இதை வந்து இப்போதைக்கு இங்கே கட்டி வச்சிருக்கு. இப்போ ஈவினிங் வந்து மாஸ்டர் ஸ்கூல் விட்டு வரவும் நானும் அவங்களுமா சேர்ந்து மர வீட்டுக்கு மாற்றி இதில் உள்ள துணிமணிகள் எல்லாத்தையும் நீட்டாக வந்து அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான துணிமணிகளை மட்டும் 2 சூட்கேஸில் மட்டும் எடுத்துட்டு ரெண்டல் ஹோம்க்கு வந்து 2 மாதம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நினச்சது என்ன அப்படின்னா, ரெண்டல் ஹோம்க்குலாம் வந்து போக வேணாம், இப்போ நம்ம இருக்க இந்த வீட்டிலேயே வந்து ஒரு ஷீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி போட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் சிங்கம் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நைட்டு நேரம் இருக்குது பாருங்கள், சமயம் சின்ன பிள்ளை வேற வச்சுருக்கோம், அது வந்து செட் ஆகாது. மாஸ்டர் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல ஃபஸ்ட்டு நம்மளோட பாதுகாப்பு நமக்கு முக்கியம், 2 மாதம் தானே பரவாயில்ல, 2 மாதம் தானே பரவாயில்ல, நம்ம ரெண்டல் ஹோம்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு கான்கிரீட் எல்லாம் போட்டு முடியும், அப்புறமா வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து மனசு கேட்கல. என்ன அப்படின்னா, தோட்டமெல்லாம் வந்து நிறைய வச்சு உண்டாக்கிட்டாங்க. இப்போ இதை வந்து விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. இங்கே நாங்கள் இருக்க வில்லேஜ்லேயே வந்து யார்ட்டையாவது வந்து வீடு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா இங்கே சுத்தமாக வந்து வீடே இல்லை. ஏன்னா அங்கே கொடுக்குற அதே காசு தான் நம்ம இங்கேயே வந்து கொடுக்க போகிறோம். ஒரு ரூம்பா இருந்தால் கூட பரவாயில்ல, வாஷ்ரூம்ங்க ரெண்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட். சும்மா அந்த ரூமுக்குள்ளே வந்து கேஸ் தானே, கறி பிடிக்க வாய்ப்பு இல்லை, அதிலேயே வச்சு நம்ம புழங்கிக்கிறலாம் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து வீடே கிடையாதுங்க. ஏன்னா கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்க தேவைக்காக தான் வந்து வீடு கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து இங்கே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் இருக்க எங்கள் வீட்டுக்கும் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நிறைய ரெண்டல் வீடுகள் அப்பார்ட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் வந்து கேட்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ அதனால தான் இப்போ சட்டுப்புட்டுன்னு வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கும் அந்த வேலைகள் வந்து இருக்கிறதுனால தான் கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணவும் வேலையை வந்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ண ரொம்பவே டிலே ஆயிடுது. இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, புது புது துணிகள் எல்லாமே வந்து ஷெட் ஹோமில் ஆல்ரெடி வந்து நான் அதில் தான் வச்சுருப்பேன் ஷூட் கேஸில். இது வந்து டெய்லி நம்ம வியர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகள் தான் இதில் இருக்குது. ஏன்னா நான் தோட்ட வேலைக்கு வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி உள்ளது. இது வந்து இப்போ நம்ம ஊரில் இருந்து கொடுத்து விட்ட பார்சலுங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்த துணிமணி பார்சல். துணிமணி தான், ஷால்ஸு, இந்த நூர்ஜஹான் அவளுக்குள்ள ஹிஜாப் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் பாருங்க எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் இருக்கும். இருங்க நான் உங்கள்கிட்டையும் காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஊர்ல இருந்து வந்தது தான், பார்த்தீங்களா?
இந்த ஹிஜாப் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தது தான். இதெல்லாம் வந்து நூர்ஜஹான் மேடம் அவங்களுக்காக வந்தது. ஆனால் இது நல்ல அழகான ஹிஜாப். இந்த ஹிஜாப் வந்து இது வியர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இன்ஷால்லா வந்து மஸ்ஜிதுக்கு வந்து ஓத போவாங்கல்ல, அப்போ தான் வந்து இவங்களுக்கு வியர் பண்ணி அனுப்பணும். இப்போ ரெண்டல் ஹோமுக்கு போகணும் அப்படின்னா இப்போ ரெண்டல் ஹோமுக்குமே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போக முடியாதுல்ல. வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து மர வீட்டில் வச்சு நீட்டாக வந்து செட் பண்ணிட்டு வேணுங்கிற திங்ஸை மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போகலாம். 2 மாதத்துக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து அள்ளிட்டு போயிட்டு இருக்க முடியாதுல்ல. ஏன்னா நம்ம அள்ளிட்டு போயிட்டோம்னு வைங்கள, நாளை பின்ன நமக்கு தான் வந்து சிரமம். அதையும் வந்து திரும்ப வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கணும். மறுபடியும் இது பெரிய வேலைங்க. என்ன செய்யறது, ஒரு டைம் தான் சரி பரவாயில்லை அப்படின்னு தான் இப்போ போயிட்டு இருக்கு. அதையும் நூச்சான வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கறது. அவங்க என்ன செய்யறாங்க, இதை பெட்டுன்னு நினைச்சிட்டு அங்கிட்டு உருள்றது இங்கிட்டு உருள்றது சேட்டை. அந்த டெடி பேரை வந்து நீ கீழே இறக்கி போட்டாச்சு. அதை வச்சு தான் அழகா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அந்த பேக் எல்லாத்தையும் டெடி பேருக்கு மாட்டி விட்டு அவங்க விளையாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கா நாங்களும் வந்து காஷ்மீருக்கு வந்தோம் அப்படின்னா காஷ்மீர்ல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கா, ரெண்டல் ஹோம்ல வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரியலங்க உண்மையா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் போகணும், நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே எப்படிலாம் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, அக்கா நாங்கள் காஷ்மீருக்கு வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து வரணும்னு வந்து நினைக்கிறோம்க்கா, எங்களுக்கு வந்து என்ன பிளான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்கிட்ட வந்து கால் பண்ணி பர்சனலாகவும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்குற நான் எல்லாத்துக்குமே வந்து சொல்கிறது, நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் தனியாகவே வாங்க, டிக்கெட் மட்டும் நீங்களாக வந்து புக் பண்ணிடுங்க. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டாக இருக்கட்டும் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, எங்கள் இதுக்கு வாங்க, எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் அப்படின்னு. அதுதான் வந்து பெட்டராகவும் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களோட இதுலேயே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு நீங்கள் போகலாம் வரலாம். அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய கொஸ்டின் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தது இந்த கொஸ்டினும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று நம்ம தமிழ் புத்தாண்டும் கூட. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் என்னன்னாங்க, அக்கா உங்களுக்கு வந்து தமிழ் வந்து பாருங்க ஜஹாமா என்ன பிரச்சனை தெரியுமா, அந்த டெடி பேர் கழுத்துல வந்து அந்த பேக் ஹேண்ட்பேக் அந்த குட்டி ஹேண்ட்பேக் இருக்கும்ல அது வந்து போக மாட்டேங்குது. இப்போ அதுதான் வந்து பிரச்சனை. நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்க காஷ்மீர்ல இருக்கீங்க, அப்ப தமிழ் வந்து இவ்வளோ ஃப்ளூவெண்டா வந்து பேசுறீங்க அப்படின்னு. தமிழ் வந்து என்னோட தாய்மொழிங்க. எனக்கு தமிழ் அப்படின்னா அவ்வளோ உயிர். ஏன்னா நம்ம பிறந்தது நம்ம வளர்ந்தது நம்ம படிச்சது எல்லாமே வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். அப்படிங்கிறதுனால தமிழை எப்படிங்க மறக்க முடியும். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு தமிழ் வந்து எழுத தெரியுமா, தமிழ் வந்து ரீட் பண்ண தெரியுமா அப்படின்னு. நான் வர்ற வீடியோக்கள்ல உங்களுக்காக புறநானூறு அகநானூறு திருக்குறள் அந்த மாதிரி வந்து நான் ரீட் பண்ணி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அதையும் வந்து பாருங்க. வந்து நான் 10th சரி 12th சரி 10th வந்து 90க்கு மேல, 12th வந்து 180 or 190 சம்திங்க எனக்கு மறந்துருச்சு. நான் அந்த மார்க் கார்டு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா தெரியும். நான் அதையும் வந்து உங்களுக்கு வர்ற வீடியோக்கள்ல அப்லோட் பண்றேன். ஸ்கூல் டைம்ல தமிழ்ல வந்து கதைகள் வந்து இருக்கும், சிறுகதைகள் அப்படின்னு. அந்த மாதிரி கதைகள் வந்து எனக்கு அது கோர்வையா வந்து ரீட் பண்ண தெரியுங்க. அழகா வந்து ரீட் பண்ணுவேன். நான் அதை வந்து உங்களுக்கு தனியா வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். நீங்கள் எல்லாருமே பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, அக்கா உங்களுக்கு தமிழ் வந்து எழுத தெரியுமா படிக்க தெரியுமா அப்படின்னு. நான் பிறந்தது தமிழ்நாடு தாங்க. இந்த 4 வருஷமா தான் காஷ்மீர்ல வந்து இருக்கோம். அதுக்காக நம்ம தாய்மொழியை நம்ம விட முடியாதுல்ல. நூர்ஜஹானுக்கும் வந்து 1-2 லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்குறதா. அவங்க இப்போ வந்து கத்துட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, நூர்ஜஹானுக்கு காஷ்மீரி தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் இந்த 3 லாங்குவேஜும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. காமனாக வந்து இங்கிலீஷ் பேசிக்கிறட்டும், மதர் லாங்குவேஜ் வந்து தமிழ், ஃபாதர் லாங்குவேஜ் வந்து காஷ்மீரி அப்படின்னு ஆசைங்க. பார்க்கலாங்க எப்படி இன்ஷால்லா ஃபியூச்சர் வந்து அமையணும்னு. நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சராக வந்து அமையணும் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஓகேங்க, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. நூர்ஜஹா கெட் அப் ஷோ மீ யுவர் ஃபேஸ், கெட் அப். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.